Hi students, நம்ம எக்ஸசைஸில் 2.12 11 சம் பார்க்கலாமா? சால்வ் சம் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நான் கொஸ்டின் எழுதுறேன்னு பண்ணிடுறேன். log 2 power x minus 3 log 1/2 power x equal to 6. இந்த log 2 power x அப்படி இருக்கட்டும், மைனஸ் 3 இன்ட்டு இருக்க இதுவும் அப்படி இருக்கட்டும். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம், நமக்கு வந்து இந்த பேஸும் பவர் இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ என்ன போகிறோம், ரெசிபை பண்ணிடலாமா? 1 log x பவர்னது 1/2. இப்போ நமக்கு log ABB எப்படி போடலாம், நம்ம log A மைனஸ் log B போடலாமா? சரிங்களா? அப்போ அது மாதிரி 1/2 தானே இருக்குது, அந்த 1/2 எப்படி போடலாம், நமக்கு இப்படி போடலாம் பாருங்க. log x பவர் 1 மைனஸ் log x பவர் 2 போடலாம். சரிங்களா? log ABB ஈக்குவல் டு log A மைனஸ் log B. நம்ம தெரியல, இந்த பவர் 1 வரும்போது இந்த எப்பவுமே 0 தானே. லாக் பேஸ் எது வந்து எனி திங் இருந்தாலும் சரி, இங்கே 1 வரும்போது இந்த லாக் 1 வேல்யூ 0, பேஸ் என்ன வேணா இருக்கட்டும், லாக் 1 வேல்யூ 0. இப்போ 0 ஆகும்போது இப்போ லாக் 2 பவர் எக்ஸ் மைனஸ் 3 இன்ட்டு 3 இன்ட்டு மைனஸ் லாக்னது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 6. ஓகேங்களா? இப்போ இந்த மைனஸ் மைனஸ் நான் உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ லாகு 2 பவர் எக்ஸ் ப்ளஸ்ஸு 3 log x ஸ்கொயர் ஈக்குவல் டு 6. இப்போ அகைன் என்ன பண்ண போகிறேன், வந்து இந்த டினாமினேட்டர் வந்து நியூமரேட்டர் கொண்டு போகிறேன். அப்போ அந்த பேஸும் பவர் இன்டர்சேஞ்ச் ஆகும் இல்லையா? அப்போ நான் 3 log 2 பவர் எக்ஸ்னு ஆகிடும். இது ஆக்சுவலாக பாருங்கள், இங்கே log 2 பவர் எக்ஸா, இதுவும் 3 log. அப்போது இது 1 கோஃபிஷியன்ட்டு ஆட் பண்ண ஆகிடும் 4 log 2 பவர் எக்ஸ்னு ஆகும். இப்போ இந்த 4 டிவைடில் கொண்டு வந்துடலாமா? அப்போ log 2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 6/4 ஆகிடுமா? அடித்தா 3/2வா? அப்போ log 2 பவர் எக்ஸ் ஈக்குவல் டு 3/2. இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதனால் நமக்கு ப்ரீவியஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாக் இருக்கும் பண்ணும்போது என்ன பண்ணலாம், நமக்கு வந்து இந்த பேஸ் அப்படியே இருக்கும், இந்த வேல்யூ எங்கே போயிடும், பவரில் போயிடும், இந்த பவர் எங்கே போயிடும், வேல்யூவாக போயிடும். அப்போ என்ன, எக்ஸ் ஈக்குவல் வந்து 2 பவர் 3/2. சரிங்களா? நீங்கள் இப்படியோட கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை என்ன பண்ணலாம், நமக்கு இந்த 2 பவர் 3 நம்ம இப்படி போடலாம்ல, 2 பவர் 1 + 1/2 போடலாமா? இல்லை 3/2 1 + 1/2 போடலாமா? அப்போ தான் அர்த்தம் 2 பவர் 1 இன்ட்டுனது 2 பவர் ஆஃப். 2 பவர் ஆஃப்னா அந்த ரூட் தானே. அப்போ 2 இன்ட்டு √2. அவ்வளோதான். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 2 3 ஸ்டெப் கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்ன பண்ணுறோன்னா, இந்த 3 இன்ட்டு இந்த லாக் ஆஃப் எக்ஸ் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ் பவர் ஆஃப் வரும். அதை என்ன பண்ணுறோம், A/B ஈக்குவல் டு log A மைனஸ் log B, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். அப்புறம் log 1 வேல்யூ 0, அது மறந்துடாதீங்க.